சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் எங்க சார்? ராமநாதபுரத்துல இருக்கிற கீழக்கரைங்கிற ஊர்ல தான் இருக்காங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. கீழக்கரையா? சார் ராமநாதபுரத்துல தானே சார் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னா ஏதோ பிரச்சனையா சார்? வேற என்ன சின்ராசு, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரேன்னு பணத்தை வசூல் பண்ணி ஏமாத்தி லட்சக்கணக்கான பணத்தோட தலைமறைவை அந்த ஊருக்குள்ள இருக்கிறதா யாரோ அவங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ சார், என் தங்கச்சி பண்ணாங்களா சார்? பயப்படாதீங்க சின்னராசு, இங்க நடந்த எல்லா உண்மையும் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் உடனே அவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாரு. சார் அப்போ சார் நான் உடனே அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு. ஒரு நிமிஷம், ஆனா நான் அவங்கள ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். அவர் கஸ்டடியிலே வச்சுக்க சொல்லிட்டேன். ஏன்னா தங்கச்சியும் தங்கச்சி குடும்பத்தையும் காணோம்னு அவங்க அண்ணன் சின்னராசு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஊரூரா ராப்பகலா தேடிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட்டும் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதனால நாம உடனே கீழக்கரைக்கு போனாதான் அவங்கள கூட்டு வர முடியும். சார் அப்ப நான் உடனே கீழக்கரைக்கு போயிட்டு தங்கச்சி கூட்டு வந்துடுறேன் சார். சின்னராசு அவசரப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே ரூல்ஸ் படி தான் நடந்துப்பாங்க. ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரோட நானும் உங்க கூட வந்துதான் ஆகணும். அப்போதான் துளசியா உங்க குடும்பத்தையும் என்கிட்ட ஒப்படைப்பாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை பார்க்க கூட விட மாட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. நாம 2 பேரும் கிளம்பி கீழக்கரைக்கு போலாம். சார் நான் உடனே வரேன் சார். சீக்கிரம் உடனே வரேன் சார்.